குட் மார்னிங். நாம் இன்னைக்கு 7th மேக்ஸில் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 4.2 நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சாப்டரில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம் இல்லையா? டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா நமக்கு ஒரு 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 ரேஷியோ அதிகரிக்க இன்னொரு ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். பட் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். எக்ஸசைஸ் 4.2ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். நீங்கள் கையில் புக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதையும் நான் சொல்லும்போது உங்களுக்கு அது நல்லாவே புரியும். ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 16 டேப் கேன் ஃபில் அ பெட்ரோல் டேங்க் இன் 18 மினிட்ஸ். ஒரு பெட்ரோல் டேங்க் வந்து 16 பைப்பு மூலமாக ஒரு 18 நிமிஷத்தில் ஃபில் ஆகுது அப்படின்னா த டைம் டேக்கன் ஃபார் 9 டேப்ஸ் டு ஃபில் த சேம் டேங்க். அதாவது 9 டேப் மூலமாக அதே டேங்க்கில் எத்தனை நிமிஷத்தில் ஃபில் ஆகும். பட் ஃபர்ஸ்ட் வந்து கொஷினை 2 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. 18 மினிட்ஸ் ஆகுது ஒரு பெட்ரோல் டேங்க் நம்புறதுக்கு. எத்தனை டேப் வழியானா 16 டேப். பட் அதே பெட்ரோல் டேங்க் வந்து 9 டேப்ஸ் மூலமாக ஃபில் பண்ணால் எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நம்ம அது ஒரு சம்மா போடலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னால அதை நம்ம போட்டு தான் பார்க்கணும். இப்போ அதில் வந்து கிளாஸ் 7 மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சம் first term exercise 4.2 4.2ல first sum fill in the blanks. fill in the blanksல first sum வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். இப்போ வந்து இதில் ரெண்டே விஷயந்தான். ஒன்று வந்து டேப்பு, இங்கே நம்ம கோடு போட்டுக்கலாம். ஒன்று வந்து டேப்பு, இன்னொன்று வந்து மினிட்ஸு. இப்போ வந்து 16 டேப்பில் எத்தனை நிமிஷத்தில் அந்த பெட்ரோல் பங்க் ஃபில் ஆகுது அப்படின்னா 18 மினிட்ஸில் ஃபில் ஆகுது. ஓகேவா? ஆனால் அதே மாதிரி இப்போ 9 டேப் தான் இருக்குது. எத்தனை நிமிஷத்தில் அது ஃபில் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்க அப்படின்னா இங்கே பாருங்க டேப் வந்து 16லேருந்து 9ஆக குறையுது. சரியா? 16 டேப் வந்து 18 மினிட்ஸில் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா இப்போ 9 டேப் அப்படின்னா 9 டேப்பில் போகும்போது இன்னும் மினிட்ஸ் அதிகமாகும் இல்லையா? ஏன்னா டேப் குறையுது. அப்போ மினிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமான டேப்பில் இருந்தால் இது ஓகே. பட் கம்மியான பைப்பில் ஃபில் ஆகும்போது இன்னும் டைம் அதிகமாக தானே எடுக்கும். அப்போ மினிட்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இஃப் த டேப்ஸ் டிக்ரீஸ்டு, அதாவது டேப்ஸ் குறைஞ்சிது அப்படின்னா இந்த ஸ்டெப்பு ஒவ்வொரு சம்முலையும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் எழுதணும். இஃப் த டேப்ஸ் டிக்ரீஸ்டு த மினிட்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ்டு. த மினிட்ஸ் வில் automatically increased. Hence it is in inverse proportion. It is in inverse proportion. இதை எழுதணும். ஒவ்வொரு சம்முலையும் இதை நம்ம எழுதணும். ஏன்னா இது எல்லா சம்முமே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா ஒன்றுமே இல்லை. நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸு. ஸோ இந்த எக்ஸு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த 16 9 அப்படியே நம்ம இந்த பக்கம் மாற்றிக்கலாம். 16 எப்படின்னா டிவைடட் பை 9. நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அப்படியே 16 9 மேலேயும் கீழேயும் எதுவுமே மாற்ற தேவையில்லை. மல்டிப்ளிகேஷன் போட்டு 18 போட்டுக்கோங்க. இந்த 18. இப்போ 9யும் 18யும் டிவைட் பண்ணலாமா? 1 9s are 9, 2 9s are 18. 16யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 6 are 12, ரிமைனிங் 1, 2 1s are 2, 2ஓட 1 சேர்த்துனா 3. இப்போ therefore 9 டேப்ஸுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுது அந்த பெட்ரோல் டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு அப்படின்னா 32 மினிட்ஸ். எத்தனை மினிட்ஸு? 32 மினிட்ஸு. இப்போ நம்ம அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் பாருங்க. செகண்ட் சம் பாருங்க. இஃப் 40 workers can do a project work in 8 days, then dash workers can do in 4 days. 40 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை 8 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா 4 நாளில் முடிக்கலாம். சரியா? இப்போ இந்த சம் நீங்கள் புக்கையும் கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்போ இந்த சம் பாருங்கள். உங்களுக்கு போட்டு பார்த்தா தான் புரியும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லேயே செகண்ட் சம். இது நம்ம எப்படி இதில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ், நம்ம இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? ஒர்க்கர்ஸ் அண்ட் தென் டேஸ்.
ஒர்க்கர்ஸ் டேஸ். எத்தனை ஒர்க்கர்ஸு? 40 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து 8 நாள்ல ஒரு வேலைய முடிக்கிறாங்க அப்படின்னா, எத்தனை ஒர்க்கர்ஸ் இருந்ததுன்னா 4 நாள்ல முடியும். இப்ப பாருங்க, டேஸ் வந்து குறையுது. அப்ப ஒர்க்கர்ஸ் அதிகமாவாங்களா? 40 பேர் சேர்ந்து ஒரு வேலைய 8 நாள்ல முடிக்கிறாங்கன்னா, அப்ப 4 நாள்ல முடிக்கணும்னா, அப்ப ஒர்க்கர்ஸ் அதிகமா இருக்கணும் இல்லையா? 4 நாளைக்குள்ள ஒரு வேலைய ப்ராஜெக்ட்ட முடிக்கணும் அப்படிங்கும்போது, 40ஓட இன்னும் நம்ம அதிகமா தான் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இஃப் சாரி இஃப் டேஸ் டிக்ரீஸ்டு நாள் குறைஞ்சுது அப்படின்னா, இஃப் டேஸ் டிக்ரீஸ்ட் த ஒர்க்கர்ஸ் வில் பி இன்க்ரீஸ்டு. The workers will be increased. இது ஒவ்வொரு சம்லையும் நீங்க எழுதணும். Hence it is inverse proportion. Hence it is inverse proportion. நமக்கு தேவை x தான். ஸோ இந்த சம் இதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். மேலையும் கீழையும் 8/4 into 40. x equal to இங்கே எழுதலாம் பாருங்க into 40. 8ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணலாமா? 1 4s are 4, 2 4s are 8. இங்கே நமக்கு இருக்கிறது மீதி 2வும் 14 தான். 2வையும் 40 மல்டிப்ளை பண்ணால் 2 0s are 0, 2 4s are 8. தேர்ஃபோர் எத்தனை ஒர்க்கர்ஸ் வேணும் நமக்கு 4 டேஸ்க்கு? தேர்ஃபோர் 4 டேஸ்க்கு எத்தனை ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னா 80 ஒர்க்கர்ஸ் நமக்கு தேவைப்படுவாங்க. ஓகேவா? சரியா? இப்போ நம்ம டைரெக்டாக அடுத்து 6 சம் செகண்ட் சம் போகலாமா? இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் சம் பாருங்க. 6 pumps are required to fill a water sump in 1 hour 30 minutes. ஒரு சம்ப் இருக்கு, வாட்டர் சம்ப், ஒரு குழி மாதிரி, ஒரு வெல் மாதிரி. அதில் 6 பம்ப் மூலமாக தண்ணி நிரப்புறாங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 1 hour 30 minutes, 1 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகுது. What will be the time taken to fill the sump if one pump is switched off? ஒரு வாட்டர் சம்பில் தண்ணி நிரம்பணும் அப்படின்னா 6 பம்ப் வழியாக தண்ணி விடுறாங்க. அதை நம்புறதுக்கு 1 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகுது. ஆனால் அந்த 6 பம்பில் ஒரு பம்ப் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது, அதாவது ரிப்பேர் ஆகிடுதுன்னு வச்சுக்கலாம். மீதி இருக்கிற 5 பம்ப் வழியாக தண்ணி வந்தது அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும், டைம் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா, இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான். சரி, பார்க்கலாமா? இது சம் கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2 6. இதில் நமக்கு தேவையானது வந்து என்னது? ரெக்வயர்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கூட இப்படி எழுதிக்கலாம். ரெக்வயர்டு வந்து என்ன 6 பம்ப்ஸ். ரெக்வயர்டு வந்து மினிட்ஸ் தான். ரெக்வயர்டு மினிட்ஸ் தான் நமக்கு இங்கே தேவை. ரெக்வயர்டு மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம இப்படி எழுதிக்கலாம். பம்ப்ஸ் வந்து அடுத்து இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மினிட்ஸு. இன்னொன்று வந்து மினிட்ஸு. 6 பம்ப்ஸில் 1 hour 30 minutesல அந்த தொட்டி நம்புது. அப்போ ஒரு பம்ப், இப்போ இதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். 1 hour 30 minutes அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து நம்ம மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 1 hour அப்படிங்கிறது எத்தனை மினிட்ஸு? 60 minutes. அப்போ இது 60, இது 30, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? 60 + 30 எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னா 90 minutes. இது கிளியர் ஆயிடுச்சா? 6 பம்ப் வந்து 90 நிமிஷத்தில் நம்புது, 6 பம்ப் மூலயமா வர தண்ணி. இப்போ அந்த 6ல் ஒரு பம்ப் வந்து ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ 6ல் ஒரு பம்ப் ஸ்விட்ச்ட் ஆஃப்னா மீதி எத்தனை இருக்குது? 5 பம்ப். எத்தனை நிமிஷத்தில் அது ஃபில் ஆகும்? ஸோ பம்ப் குறையுது அப்படின்னா மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பைப்பு வந்து குறையும் போது அதில் வரக்கூடிய தண்ணி அளவு குறையும் போது டைம் அதிகரிக்கும் அந்த சம்ப் லெவல் வந்து ஃபில் ஆகுறதுக்கு. ஸோ the pumps decreased, the minutes will increase. The minutes will increased. So it is in inverse proportion. So it is in inverse proportion. Inverse proportion. இப்போ இதுக்கான சம் நம்ம என்ன பண்ணலாம்? x அப்படியே வச்சுக்கிறோம். is equal to
நம்ம என்ன இங்க வந்து 90 ஓகே. இங்க வந்து 6 இங்க 5 இருக்கா? அப்ப அத அப்படியே வச்சுக்கிறோம். 6/5 இன்டூ இந்த சைடு என்னது 90 தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 5யும் 90 டிவைட் பண்ணலாமா? 1 5 5 90ல நம்ம இப்படி டிவைட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. 1 5 5 9ல 5 போச்சுன்னா 4 0 போட்டுக்கிறோம். அப்போ மீதி என்ன இருக்கும்? 8 5 40 40ல 40 போச்சுன்னா 0. ஸோ 6 இன்டூ 18 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 6 8 48 கேட் ரிமைனிங் 4 1 6 6 6ஓட 4 ஆட் பண்ணும்போது 108 மினிட்ஸ் ஆகுது. இதுதான் மினிட்ஸ். அதாவது இந்த 5 பம்பில் வரக்கூடிய தண்ணி எத்தனை நிமிஷத்தில் டேங்க் ஃபில் ஆகுது அப்படின்னா 108 மினிட்ஸ். நமக்கு தேவை ஹார். இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் ஹார் அப்படிங்கும்போது 108 இஸ் ஈக்குவல் டு 108 ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 மினிட்ஸ். ஸோ நம்ம 60ஆல் நம்ம அதை டிவைட் பண்ணலாம். அதையும் கூட இங்கே நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 108ல் எத்தனை 60 இருக்குன்னா 160 60. இப்போ 8ல் 0 போச்சுன்னா 8, இங்கே 0ல் 6 போகாது. ஸோ இங்கே நம்ம வந்து பாரோ பண்ணிக்கிறோம் 10, 10ல் 6 போச்சுன்னா 4. அப்போ இது 1 hour 48 மினிட்ஸு. தேர்ஃபோர் 5 பம்ப்ஸில் எவ்வளோ நேரத்தில் அந்த தண்ணி நம்புது அப்படின்னா 1 hour 48 மினிட்ஸ். இதுதான் இந்த சம்னுடைய ஆன்சர். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்தது தேர்ட் சம் போலாமா? அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்னன்னா, a farmer has enough food for 144 ducks for 28 days. If he sells 32 ducks, how long will the food last? அதாவது ஒரு விவசாயி கிட்ட 144 142 வாத்து இருக்கு, 144 டக்ஸ் இருக்கு. அவர்கிட்ட அதுக்கு அந்த 144 டக்ஸுக்கு தேவையான ஃபுட்டு எத்தனை நாளைக்கு வச்சிருக்காருன்னா 28 டேஸ்க்கு அந்த 144 வாத்துக்கும் 28 நாளைக்கு சாப்பாடு இருக்கு. இப்போ அதில் ஒரு 32 டக்ஸ் அவர் வந்து விற்கிறாரு. வித்தது போக மீதி இருக்கக்கூடிய டக்ஸுக்கு அந்த சாப்பாடு எத்தனை நாளைக்கு அவருக்கு அது தாங்கும்? சரியா? இப்போ அந்த சம் பார்க்கலாம். ஓகேவா? சம் கொஷின் நம்பர் வந்து தேர்டு. கொஷின் தேர்டு. நமக்கு தேவை வந்து டக்ஸு, டேஸு. ஓகேவா? அதுதான் முக்கியமானங்க. 144 டக்ஸ்க்கு 28 டேஸ்க்கு ஃபுட் இருக்குது. ஓகேவா? அவங்க அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா 32 டக்ஸ் வந்து வித்துடுறாரு. ஸோ 144ல் 32வை நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? இங்கே பண்ணிக்கலாம். 144ல் 32 மைனஸ் பண்ணால் 4ல் 2 போச்சுன்னா 2, 4ல் 3 போச்சுன்னா 1 1. சரியா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? 112 டக்ஸ் தான் இருக்கும். அதுக்கு எத்தனை நாள் ஃபுட்டுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ டக்ஸ்னுடைய எண்ணிக்கை வந்து குறையுது. 144லேருந்து இப்போ 112 வந்துருச்சு அப்படின்னா அப்போ டேஸ் அதிகரிக்குமா? அப்போ 144 144 வாத்துக்கு தான் 28 நாளைக்கு சாப்பாடு இருக்குது. அப்போ 112 டக்ஸ் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நாள் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இஃப் டக்ஸ் decreased the days will increased. The days will increased. எப்பயுமே ஸ்க்ரீனை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள் வீடியோவை. இன்க்ரீஸ்டு. ஸோ இட் இஸ் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இட் இஸ் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம இதை சம்மா பார்க்கலாம். கொஞ்சம் அது மேலே இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தேவை? 144 டிவைடட் பை 112 144 டிவைடட் பை 112 எத்தனை நாளைக்கு? 28 டேஸ்க்கு. 144ங்கிறது ஃபஸ்ட் இருந்தது, 112ங்கிறது அப்புறம் நம்ம வித்தது போக மீதி இருந்தது. 112. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? 144யும் 112யும் டிவைட் பண்ணலாமா? எதால் டிவைட் பண்ணலாம்? 4th டேபிளால் டிவைட் பண்ணோம்னா 7 4s are 28. இங்கே 11ல் 2 4s are 8. 11ல் 8 போச்சுன்னா ரிமைனிங் 3. 32ல் 8 4s are 32. மறுபடியும் 1 7s are 7, 4 7s are 28. இப்போ 144 நம்ம 4ஆல் இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். 3 4s are 12, ரிமைனிங் 2. இந்த 4 நம்ம கீழே இறக்கிக்கிறோம். 24ல் 6 4s are 24. ஸோ 24ல் 24 போச்சுன்னா 0. தேர்ஃபோர்
1112 டக்ஸ்க்கு எத்தனை நாளைக்கு சாப்பாடு இருக்கும் அப்படின்னா 36 டேஸ்க்கு ஃபுட் இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்த சம்க்கு போகலாமா? ஃபோர்த் சம்க்கு நம்ம கிளியர் பண்ணிக்கலாமா? அடுத்த சம் என்ன நமக்கு? ஃபோர்த் சம். இட் டேக்ஸ் 60 டேஸ் ஃபார் 10 மிஷின்ஸ் டு டிக் அ ஹோல். ஒரு ஓட்டை போடுறதுக்கு 10 மிஷின் தேவைப்படுது. எத்தனை நாளைக்கு அப்படின்னா 60 டேஸ்க்கு. அஷ்யூமிங் தட் ஆல் மிஷின்ஸ் ஒர்க் அட் த சேம் ஸ்பீடு. எல்லாம் அதாவது அந்த 10 மிஷினும் ஒரே ஸ்பீடில் தான் வேலை செய்யுது. ஹவு லாங் வில் இட் டேக் 30 மிஷின்ஸ் டு டிக் த சேம் ஹோல். அதே அந்த ஹோல் போடுற அந்த ப்ராசஸை வந்து இப்போ 30 மிஷினை வச்சு செஞ்சோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்? அதே ஸ்பீடு தான். மிஷின் எல்லாம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. எல்லா மிஷினும் ஒரே லெவலில் ஸ்பீடில் தான் இருக்குது. 10 மிஷின் சேர்ந்து 60 நாளில் ஒரு 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 ஹோல் போடுறாங்க அப்படின்னா 30 மிஷின்ஸ் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க? ஹவு மெனி டேஸ் இட் வில் டேக் அப்படிங்கும்போது ஸோ நம்ம இந்த சம் எழுதலாமா? கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஃபோர்த் சம் எழுதலாம். ஃபோர்த் சம்மில் நமக்கு தேவையானது என்னது? டேஸு, மெஷின்ஸு. இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 60 டேஸ்க்கு நமக்கு எத்தனை மெஷின்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 10 மெஷின்ஸ் தேவைப்படுது. இப்போ எத்தனை டேஸு நமக்கு தெரியாது. பட் மெஷின்ஸ் இப்போ 30 ஆகுது. இப்போ மெஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? 10லேருந்து 30 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டேஸ் என்ன ஆகும்? கம்மியாகுமா? ஏன்னா மெஷின்ஸ் அதிகமாகுது. அப்போ நாள் குறைஞ்சிரும் இல்லையா? இஃப் மெஷின்ஸ் வில் பி இன்க்ரீஸ்டு days will be decreased. Days will automatically decreased. Hence it is in inverse proportion. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? சரி, இப்போ நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். இந்த 10/30 அப்படியே சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. இன்ட்டு 60 அவ்வளோதான். 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 2 3s are 6. ரிமைனிங் 10 2v, அதாவது ரிமைனிங் என்ன இருக்குன்னா 10 2வும் 10 2v மல்டிப்ளை பண்ணால் 20. அப்போ தேர்ஃபோர் 30 மிஷின்ஸ் இருந்ததுன்னா எத்தனை நாளாக அந்த வேலை நமக்கு முடியும் அப்படின்னா 20 டேஸ்லேயே அந்த ஹோல் போட்டுருவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் வந்து 5th சம் பார்க்கலாம். 5th சம் என்னன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே இன் அ ஹாஸ்டல். ஒரு ஹாஸ்டலில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. தே ஹேட் ஃபுட் ஸ்டாக் ஃபார் 30 டேஸ். அந்த 40 பசங்களுக்கும் 30 நாளைக்கு தேவையான ஃபுட் இருக்குது. ஃபுட்டு மீன்ஸ் அந்த ஃபுட்டு சமைக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது, பொருட்கள்லாம் இருக்குது. இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டபுள்டு. இப்போ டபுளாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறாங்க. டபுள்னா என்ன? ஏற்கனவே 40 பேர் இருக்காங்க. இப்போ டபுள்டுனா 40ஓட ஒரு 40 சேர்த்துறோம். 40ஓட ஒரு 40 சேர்த்தனா 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுறாங்க. டபுள்டு. தென் ஹவு மெனி டேஸ் த ஸ்டாக் வில் லாஸ்ட். 40 பேர்த்துக்கு ஆகக்கூடிய பொருள் 30 நாளைக்கு தேவைப்படும். அவங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ், அரிசி, பருப்பு அந்த மாதிரி பொருள்லாம் வந்து ஒரு 30 நாளைக்கு தான் தேவைப்படும் 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ அந்த 40 80ஆக மாறும்போது 30 டேஸ்க்கு வருமானா? கண்டிப்பாக வராது. அதை நம்ம போட்டு பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 5. இதில் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ். 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30 டேஸ்க்கு தேவையான ஃபுட்டு இருக்குது. ஃபுட்டுக்கான பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ டபுள் ஆகுறாங்க. டபுள்னா என்ன ஆகும்? நம்ம 40யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது தான் டபுள்ங்கிறது. அப்போ 80 ஆகும். இப்போ 80 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை நாளைக்கு தேவையான அந்த ஃபுட்டு இருக்கும்? 40 80 ஆகும்போது இங்கே என்ன ஆகும்? நமக்கு குறையுமா? 30 வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ்ட் number of days decreased. Hence it is in inverse proportion.
ஒவ்வொரு சம்முக்கும் அது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்கிறா அப்படியா அப்படிங்கிறத நம்ம எழுதணும். சரியா? ஹென்ஸ் இட் இஸ் இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ நமக்கு தேவை என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 40/80 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 40/80ன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 0வையும் 0வையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் ஐயோ இப்படி ஆயிடுச்சா? 40/80 இன்ட்டு 30. 0வையும் 0வையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். 8யும் 40யும் டிவைட் பண்ணலாமா? 1 8s are 8, 5 8s are 40. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 5 into 3, 5 3s are 15. Therefore 80 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ நாளைக்கு நமக்கு ஃபுட்டு இருக்கும் அப்படின்னா 15 டேஸ்க்கு தான் இருக்கும். சம் ஈஸியாக இருக்குல்ல? புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் 6 சம் பார்க்கலாம். 6th மீனா had enough money to send 8 parcels each weighing 500 grams through a courier service. கொரியர் சர்வீஸ்க்கு ஒரு 8 பார்சல் அனுப்புகிறா மீனா. அதை எப்பவுமே வெயிட் செக் பண்ணி தானே அது எவ்வளோ அந்த பார்சலை அதனுடைய வெயிட்டை செக் பண்ணி தான் அமௌண்ட்டை ரெடி பண்ணுவாங்க, பணம். 8 பார்சலினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 500 கிராம். வாட் வுட் பி த வெயிட் ஆஃப் ஈச் பார்சல்? ஒவ்வொரு பார்சலுடைய வெயிட் என்னவா இருக்கும்? இஃப் ஷி ஹேட் டு சென்ட் 40 பார்சல்ஸ் ஃபார் த சேம் மணி. அதே பணத்துக்கு 40 பார்சலை அனுப்பணும் அப்படின்னா அது எவ்வளோ பணத்தை எவ்வளோ ஒவ்வொரு பார்சலுடைய வெயிட்டும் எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும்? இப்போ நம்ம பார்க்கலாம். 6th சம் நமக்கு தேவை பார்சல் எத்தனை பார்சல், அதனுடைய கிராம் வெயிட். இங்கே இப்படி எழுதிக்கோங்க ப்ராக்கெட்டில் வெயிட். ஓகேவா? பார்சல் கிராம். பார்சல் எத்தனை? 8 பார்சலுக்கான வெயிட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 500 கிராம்ஸு. அப்போ 40 பார்சல் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருக்கணும் வெயிட் அப்படின்னா? இது அதிகமாகுது இல்லையா? 8 வந்து 40 ஆகும்போது நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் வந்து குறையும். சரி, ஓகேவா? இஃப் பார்சல்ஸ் increased the weight remains decreased. So it is in inverse proportion. அதாவது 8 பார்சல் 500 கிராம் வெயிட் வருதுன்னா அதை 8 இன்னும் தனித்தனியாக ஒரு பார்சலோட வெயிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். 40 நம்ம அனுப்பும்போது அது என்னவாகும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எக்ஸ்னோட இது வெயிட் கண்டுபிடிக்கணும். 500 அப்படியே வச்சுக்கலாம் இன்ட்டு 8/40 அப்படியே தான் வரும். ஓகேவா? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். என்னடா இது இப்படி வருது? இங்கே நம்ம நல்லா தெளிவாக போட்டுக்கலாம். x equal to 500 into 8/40. 0 நான் கேன்சல் பண்ணுறேன். 1 4s are 4, 2 4s are 8. இப்போ therefore 50 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 100 கிராம்ஸ். ஓகேவா? therefore 40 பார்சல். அவங்க கொஷினே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what would be the weight of each parcel if she has to send parcels for the same money? அதே பணத்துக்கு அதே அமௌண்ட்டுக்கு அதை அனுப்பணும் அப்படின்னா ஒவ்வொரு பார்சலும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 100 கிராம்ஸ். 40 பார்சலும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பார்சலும் 100 கிராம்ஸ் இருக்கணும் வெயிட் இருந்தால் மட்டும்தான் அதே பணத்துக்கு இவ கொரியர் அனுப்ப முடியும். ஓகேவா? இதை நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்த போகலாம். அடுத்த சம் எத்தனாவது சம்? 7th சம். ஈஸி தான் பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் இன்னும் ஒரு 4 சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். இட் டேக்ஸ் 120 minutes டு வீட் அ கார்டன் வித் 6 கார்டனர். ஒரு கார்டனை ஒரு தோட்டத்தை பராமரிக்கணும்னா 6 பேர் வேலை செய்கிறாங்க. 6 தோட்டக்காரர்கள் வந்து ஒரு 120 minutes டைம் எடுத்துக்கிறாங்க. 120 minutesனால் என்ன? ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை மினிட்ஸு? 60. 120ங்கிறது அப்போ 2 hours. 2 ஹவர்ஸ்க்கு 6 கார்டனர் தேவைப்படுறாங்க அப்படின்னா இஃப் த சேம் ஒர்க் இஸ் டு பி டன் இன் 30 minutes, இதே வேலையை 30 நிமிஷத்தில் முடிக்கணும்னா அப்போ எத்தனை இன்னும் அதிகமான கார்டனர் தேவைப்படுவாங்க? ஓகேவா? இப்போ இதை பார்க்கலாமா? 7th சம் பாருங்க.
மினிட்ஸ் கார்டனர். ஓகேவா, அப்படி எழுதிக்கலாம். மினிட்ஸ் கார்டனர் 120 மினிட்ஸுக்கு 6 கார்டனர் தேவைப்படுறாங்க. இப்போ இன்னும் அதிகமாக 30 மினிட்ஸுக்கு கூடுதலாக 30 மினிட்ஸ், அதாவது அதே வேலையை 30 நிமிஷத்தில் முடிக்கணும்னா இன்னும் சேர்த்து எத்தனை கார்டனர் தேவைப்படும்? ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க, இன்னும் சேர்த்து எத்தனை பேர் தேவைப்படுறாங்க? ஸோ மினிட்ஸ் வந்து குறையும் போது கார்டனர் வந்து அதிகமாகறாங்க. இஃப் மினிட்ஸ் டிக்ரீஸ்ட், மினிட்ஸ் வந்து குறைய குறைச்சோம் அப்படின்னா number of gardener will be increased. So it is in inverse proportion. ஓகேவா, இப்போ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். x is equal to 120/30 அப்படியே எடுத்துக்கிறோம் மினிட்ஸை, இன்ட்டு 6. என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? 1 6 are 6, 5 6 are 30. ஸோ 120 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? இங்கே அதுதானே இருக்குது. 120 5ம் 2 5s are 10, 12 10 போச்சுன்னா ரிமைனிங் 2, இந்த 0 இறக்கிக்கலாம். 4 5s are 20. அப்போ நமக்கு 24 கார்டனர் தேவைப்படுவாங்க இல்லையா? 24. இது இன்னும் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இருங்க, கொஷின் படி என்ன கேட்டிருக்காங்க, 30 மினிட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கூடுதலாக எத்தனை கார்டனர் நமக்கு தேவைப்படுவாங்க? ஏற்கனவே எத்தனை கார்டனர் இருந்தாங்க? 6. நீடட் கார்டனர் நமக்கு தேவை. ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க? ஆல்ரெடி இருந்த கார்டனர் வந்து 6. அப்போ நவ் இப்போ எத்தனை பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 24. ஸோ 24லேருந்து நம்ம 6 மைனஸ் பண்ணோம்னா வரக்கூடியது வந்து 18 கார்டனர் இப்போ நமக்கு தேவைப்படுறாங்க. அதாவது 30 நிமிஷத்தில் ஒரு வேலையை, தேர்ஃபோர் 30 மினிட்ஸில் அந்த வேலையை கார்டனை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எத்தனை கார்டனர் தேவைப்படுறாங்க அப்படின்னா 18 கார்டனர் இருந்தால் கடன்னு சரி ஒரு ½ அன் ஹவரில் இத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னா ½ அன் ஹவரில் அந்த வேலையை முடிச்சிடலாம். ஓகேவா, அடுத்த சம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 8th sum. நீலவேணி கோஸ் பைசைக்கிள் டு ஹர் ஸ்கூல் எவ்ரி டே. ஹர் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் 12 km and she reaches school in 20 minutes. அவள் வந்து சைக்கிளுக்கு தான் ஸ்கூலுக்கு டெய்லியும் போகிறா. 1 மணி நேரத்துக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறா எப்போவுமே. அண்ட் ஷி ரீச்சஸ் ஸ்கூல் இன் 20 minutes. 12 கிலோமீட்டருக்கு வந்து 20 நிமிஷத்தில் ஸ்கூலுக்கு போயிடுறா. வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் இஃப் ஷி ரீச்சஸ் த ஸ்கூல் இன் 50 minutes? ஒருவேளை 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு போய் முடிக்கணும்னு நினச்சானா அவள் எவ்வளோ வேகமாக அந்த எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு ஹாருக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அவள் எத்தனை மணி நேரத்தில், 1 மணி நேரத்துக்கு அவள் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுனானா அவளால் வந்து அந்த 15 minutesல ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ 8th sumல கிலோமீட்டர் ஹார், இங்கே வந்து நம்ம வந்து மினிட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 12 கிலோமீட்டர் எடுத்தானா 20 நிமிஷத்தில் அவள் ஸ்கூலுக்கு போயிடுறா. இப்போ எக்ஸ் கிலோமீட்டர் நமக்கு தெரியாது, பட் 15 நிமிஷத்தில் அவள் ஸ்கூலுக்கு போய் சேரணும். மினிட்ஸ் வந்து நமக்கு இங்கே என்ன ஆகுது, 20லேருந்து 15 குறையும் போது நமக்கு இதுவும் என்ன ஆகும், கிலோமீட்டர் பெர் ஹார். ஒரு நிமிஷம், சரி ஓகே. இப்போ வந்து மினிட்ஸ், இப்போ ஒரு 1 ஹவருக்கு 12 கிலோமீட்டரில் போனாங்க அப்படின்னா 20 மினிட்ஸில் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. பட் 15 மினிட்ஸில் போகணுன்னா ரொம்ப வேகமாக அவங்க சைக்கிள் ஓட்டி ஆகணும். சரியா? அப்போ கிலோமீட்டர் அண்ட் மினிட்ஸ் ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். மினிட்ஸ் ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படி எழுதிக்கோங்க.
சரி, இப்போ அடுத்தது நம்ம எக்ஸ் தான் தேவை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20/15 அப்படியே அதை வச்சுக்கிட்டு இன்ட்டு 12. ஸோ நம்ம இது எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா 20யும் 15யும் டிவைட் பண்ணலாமா 5ஆல்? 4 5s are 20, 3 5s are 15. மறுபடியும் 1 3s are 3, 4 3s are 12. இப்போ 4 4s are எவ்வளோ இங்கே? 4 into 4 is equal to 16. இது வந்து ஜென்ரல். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 12 கிலோமீட்டர் போகிறாங்க 20 மினிட்ஸில். இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து 16 வருது. ஆல்ரெடி 15 மினிட்ஸுக்குள்ளே அவங்க போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 16லேருந்து நம்ம 12 நம்ம லெஸ் பண்ணலாம். லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ 15 நிமிஷத்தில் அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க 1 ஹவருக்கு 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவங்க முன்னாடி போனால் சீக்கிரமாக அவங்க வந்து 15 நிமிஷத்தை அவங்க ரீச் பண்ணலாம். வேகமாக அவங்க சைக்கிள் ஓட்டினாங்கன்னா. therefore 15 மினிட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 4 கிலோமீட்டர் ஸ்பீடாக போய் 1 மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டரில் அவங்க அந்த ஸ்கூலை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் என்ன நமக்கு? A toy company requires 36 machines to produce car toys in 54 days. ஒரு பொம்மை கம்பெனியில் வந்து 54 டேஸில் 36 மெஷின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா how many machines would be required to produce the same number of car toys in 81 days? 81 நாளில் எத்தனை மெஷினை அவங்க ரெடி பண்ணுவாங்க? ஓகே, சிம்பிள். எல்லா சம்முமே வந்து நமக்கு வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான். பார்க்கலாமா? அதுவுமே இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். நமக்கு வந்து மெஷின்ஸு டேஸு 36 மெஷின்ஸை வந்து அந்த கம்பெனியில் 54 டேஸ்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 81 டேஸில் எத்தனை மெஷின்ஸை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா டேஸ் வந்து அதிகரிக்கும் போது மெஷின்ஸ் என்ன ஆகும்? கம்மியாக தானே ஆகும். ஸோ மெஷின்ஸ் அண்ட் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு டாய் கம்பெனி ரெக்வஸ்ட் 36 மெஷின்ஸ் டு ப்ரொடியூஸ் கார் டாய்ஸ். 54 டேஸில் 36 மெஷினை வச்சு கார் டாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹவு மெனி மெஷின்ஸ் would be required to produce the same number of car toys? அதே கார் எண்ணிக்கையில் எத்தனை மெஷின்ஸ் இருந்தால் 81 நாளில் முடிக்கலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மெஷின்ஸ் அண்ட் டேஸ் ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். Days are in inverse proportion. Inverse proportion. Okay, so x is equal to 36 into 54 divided by 81. இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்? 36யும் 81யும் நம்ம 9th டேபிளால் டிவைட் பண்ணலாமா? 4 9s are 36, 9 9s are 81. again 9யும் 54யும் டிவைட் பண்ணலாம். 1 9s are 9, 6 9s are 54. மீதி இருக்கிறது 4 into 6, 4 6 are 24. therefore 81 டேஸில் எத்தனை மிஷின்ஸை வச்சு அதே நம்பர் ஆஃப் டாய்ஸை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா 24 மிஷின்ஸை வச்சு அதே டாய்ஸை அவங்க கார் டாய்ஸை அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது 10 சம் பார்க்கலாமா? 12 cows can graze the field for 10 days. 10 நாளில் 12 மாடுகள் சேர்ந்து ஒரு புல்தரையை மேய்து. 20 cows can graze the same field for dash days. இப்போ 20 மாட்டை விடுறாங்க அதே புல்வெளிக்கு மேயறதுக்காக. எத்தனை 12 மாடு சேர்ந்து 10 நாள் அந்த புல்வெளியில் சாப்பிடுது அப்படின்னா ஃபுல்லாக மேய்ஞ்சி சாப்பிடுது அப்படின்னா இப்போ கவுஸ் அதிகப்படுத்துகிறாங்க. மாடுகளோட எண்ணிக்கை அதிகம் பண்ணுறாங்க. 12 வந்து இப்போ 20 ஆகுது அப்படின்னா அப்போ நாட்கள் கம்மியாகும். ஏன்னா நிறைய மாடு சேர்ந்து சாப்பிடும்போது சீக்கிரமாக சாப்பிட்ரும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த 10th சம் போடலாமா? அவ்வளோதான், இன்னும் ஒரு சம் தான் இருக்குது. ஈஸி தான் உங்களுக்கு எதுவுமே. 10th சம் வந்து கவுஸ் டேஸ், அதாவது இப்படி எழுதிக்கலாம், நம்பர் ஆஃப் கவுஸ் டேஸ்.
12 மாடுகள் சேர்ந்து 10 நாள்ல அந்த புல் தரைய மேயுது அப்படின்னா, இப்ப அதிகப்படுத்துறாங்க. கவுஸ் 20 பண்ணும்போது நாள் எவ்வளோ ஆகும்? ஸோ இது வந்து 12 வந்து 20யா சாரி இது அதிகமாகுது. 12 வந்து 20 அதிகமாகுது அப்படின்னா, டேஸ் வந்து குறையும். தேர்ஃபோர் cows and number of days are in inverse proportion. Inverse proportion. அப்ப x is equal to இந்த 12/10 அப்படியே வச்சுக்கலாம் into 10. So 1 10s are 10, 2 10s are 20, 1 2s are 2, 6 2s are 12. Therefore, 20 cows is equal to 6 days. 6 நாள்லயே அது வந்து ஃபுல் மேட்ச்ல முடிச்சிருது. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்கு. அதையும் முடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் ஓவர். இன்னும் ஒரே ஒரு சம் என்ன இருக்கு? 4 typists are employed to complete a work in 12 days. 4 டைப்பிஸ்ட் சேர்ந்து ஒரு வேலையை 12 டேஸ்ல முடிக்கிறாங்க அப்படின்னா, if 2 more typists are added, இன்னும் 2 பேர் சேர்ந்துக்கிறாங்க, they will finish the same work in dash days. இப்ப அந்த 2 டைப் ஏற்கனவே 4 டைப்பிஸ்ட், இப்ப 2 டைப்பிஸ்ட் சேர்றாங்கன்னா மொத்தம் 6 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கும்போது இதுவும் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். 11th சம். நமக்கு என்ன தேவை? டைப்பிஸ்ட் டேஸ். அவங்க கொடுத்துருக்கிறதுபடி 4 டைப்பிஸ்ட் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா, இன்னும் 2 பேர் ஆட் ஆகுறாங்கங்கிறாங்க. ஏற்கனவே 4 பேர் இருக்கிறாங்க, இன்னும் 2 பேர் ஆட் ஆனாங்கன்னா அப்போ எத்தனை பேர் ஆச்சு? 6. அப்போ எத்தனை டேஸு? ஸோ டைப்பிஸ்ட் அதிகரிக்கும் போது டேஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். டைப்பிஸ்ட் அண்ட் டேஸ் ஆர் இன் inverse proportion. Inverse proportions. ஓகேவா? நம்ம இந்த x அப்படியே வச்சுக்கலாம், 12 அப்படியே வச்சுக்கலாம், 4/6 கொண்டு வந்துடலாம். 1 6 are 6, 2 6 are 12. அப்போ 2வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 8. Therefore 6 டைப்பிஸ்ட் 6 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர், இந்த எக்ஸசைஸ் இது எல்லாமே முடியுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இந்த சாப்டரே முடிஞ்சது. அடுத்து சேலஞ்சு ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜாமெண்ட்ரி தான். ஜாமெண்ட்ரியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேவா? தேங்க்யூ.